அனைவருக்கும் வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 20% கீழே வந்து ஃபால் ஆயிடுச்சு. அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியர்லி 18% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ட் லைனில் நின்றுட்டு இருக்கு. இன்னும் 2% மட்டும் கீழே விழுச்சுன்னா ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும். அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 20% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸில் ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஓனர்ஷிப் அக்ராஸ் ஈக்விட்டி கோஹர்ட்ஸ், அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஹோல்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் எப்பப்பெல்லாம் ஒரு பீக்குக்கு போதோ 2007 பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லார்ஜ் கேப், இந்த டாட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ 2007 மிட் அண்ட் ஸ்மால் கேப் பாருங்கள் ஒரு பீக்குக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி 2010 வந்து ஒரு பீக்குக்கு போயிருக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் ஃபால் வந்திருக்கு. அண்ட் 2013 பாருங்கள் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்திருக்கு. 2017 இதே மாதிரி நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஆகட்டும் மிட் கேப் ஆகட்டும் ஒரு பீக்குக்கு போயிருக்கு. இது இன்னும் பீக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி இதுதான் பீக் அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள் 7, 10, 13, 17 அண்டு இப்போ 24 இப்போ இதை விட்டுறலாம் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்துலாம் வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்டாரிக்கலாக போய் பார்க்கலாம். ஸோ 2007 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 65% வந்து கீழே விழுந்திருக்கு. அதுவே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பாருங்கள். ஸோ 2008 பாருங்கள் கிட்டத்தட்ட 73% வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எந்த இயர் பார்த்தோம் 2010 பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டு லோ வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப்பும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம 2013 பார்த்தோம். ஸோ 2013 பாருங்கள் அகைன் இங்கேயுமே பாருங்கள் இங்கே ஒரு ஃபால் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 30%. ஸ்மால் கேப் வந்து 30% விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து மிட் கேப் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 24% விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து 2017 ஸோ 17 வந்து உங்களுக்கு பீக்கில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கு 18 வந்திருக்கு. ஆல் டைம் ஹைலிருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இது 2020 இதை நம்ம விட்டுருவோம். ஸோ 2018 மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 37% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்கில் இருந்து ஒரு 27% கீழே விழுந்திருக்கு. இப்போது எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் இன்கேஸ் இது பீக்காக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து மிட் கேப் வந்து இப்போ வரைக்கும் 18% கீழே விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் நியர்லி 21% கீழே விழுந்திருக்கு. இன்னும் இந்த ஃபால் வந்து அக்ரிவேட் ஆகி இன்னும் கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா சொல்லுது. பாட்டம் எங்கே இருக்குது யாருக்குமே தெரியாது, எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் யாருக்குமே தெரியாது. ஆனால் டேட்டா படி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக மினிமம் வந்து 30லிருந்து 35% கீழே விழுந்துட்டு தான் அது வந்து மேலே போயிருக்கு. ஸோ மேபி இன்னும் வந்து ஒரு 5 to 10% கரெக்ஷன் போத் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. எஃப்ஐஐ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ 2020க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த லார்ஜ் கேப்பில் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஆனால் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து 2021 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸை வந்து பார்க்குறேன் 2020க்கு அப்புறமா 21 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம 2021 இது வந்து 3 months டேட்டா. ஸோ இதோட வந்து நம்ம முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 150% வந்து கீழே போயிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கான மணி இன்ஃப்ளோ வந்து எஃப்ஐஏ வந்து ஸ்மால் கேப்பில் இறக்கியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து மிட் கேப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2020 கோவிடுக்கு அப்புறம் ஃபர்தராக வந்து பயங்கரமாக அவங்க வந்து உள்ள பணத்தை வந்து இறக்கியிருக்கிறாங்க.
அண்ட் இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்பை வந்து கிட்டத்தட்ட 150% மேலே போயிருக்கு. இப்போது 150% மேலே இறக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 30% 40% கீழே கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது ஹெல்தி கரெக்ஷன் தான். அது கீழே விழுறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த இயர்ஸில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸில் அதிகப்படியான மணியை பம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எஃப்ஐஐ செல்லிங் ஃபிகர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி டிஐஐ பை பண்ணியிருப்பாங்க. யாரோட பணத்தை வச்சு டிஐஐ பை பண்ணுறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணத்தை வச்சு தான் பை பண்ணாங்க. அப்போது இப்போ இண்டெக்ஸே வந்து 20% 30% கீழே விழுந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அப்போ எஸ்ஐபி போடுறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அடடா என்னடா மார்க்கெட் கீழே போதே, நம்ம வச்சுருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போதே, என்ன பண்ணுறது, இதை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும். இந்த நிலைமையில தான் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், சில பேர் வந்து 5 வருஷம் உங்களுக்கு வியூ பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் எஸ்ஐபி போடணும்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் வந்து 20 வருஷம் வியூ பாயிண்ட் இருந்தால் தான் எஸ்ஐபி போடணும், உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமில் க்ரோத் வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பயத்திலையும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் கீழே விழுந்ததுனாலையும் ஜனவரி மாதமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் வித்ட்ரா பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பணத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கு. அண்ட் பிப்ரவரி மாதத்தில் தான் அடி அப்படிங்கிறது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸுக்கு வந்து அதிகமாக விழுந்துச்சு. இந்த மந்த் வந்து இன்னும் அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயத்தோட இந்த பணத்தை உள்ளே இறக்கலை அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. ஸோ மேபி ஃபர்தராக வந்து இது டிக்ளைன் ஆகும்போது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு இல்லாமல் போச்சுன்னா இன்னும் ஃபர்தரான பெரிய கான்சிக்வன்சஸ் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பயமுறுத்துறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லலை, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியும் வந்து அதை தான் சொல்லுது. அண்ட் ஒன் மோர் திங் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து போன மாதத்தில் வேர்ல்டில் இருக்க ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த இண்டெக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா இல்லை. இந்த சென்செக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாட்டம் 4ல் இருக்குது. ஸோ சென்செக்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா -1.43%. ஸோ நம்மளை விட மோசமாக நிறைய இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ செட்டுங்கிறது தாய்லாந்து, மார்வன்கிறது அர்ஜென்டினா, இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸ். ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி கீழே போயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் த இண்டெக்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரஷ்யா பாருங்கள் 24% போன மாதம் மட்டும் ஏறி இருக்குது. ஹாங்காங் பாருங்கள் 15% ஏறி இருக்குது. டாக்ஸுங்கிறது யூரோப்பியன் இண்டெக்ஸ், ஜெர்மனி இண்டெக்ஸ் 9% ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க சமயத்தில், வேர்ல்டு மார்க்கெட்டே நல்லா இருக்கிற சமயத்தில் நம்ம இந்தியா வளரும் நாடுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு க்ரோயிங் நேஷன் சொல்லிட்டு இருக்க நம்ம நாட்டில் இப்படி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்திருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து இந்தியாவில் மட்டும்தான் விற்கிறாங்க, அதர் கண்ட்ரீஸில் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் தெளிவாக தெரியுது. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 காரணம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி. ஸோ இந்த ஜிடிபி க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ வந்து இந்தியா கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் எக்கனாமியாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப முன்னேறி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிற ஒரு நாட்டோட அந்த ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இதுக்கு முன்னாடிலாம் மோர் தென் 7% அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அடுத்த வருஷத்தோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை வந்து 6.8% வந்து குறைச்சிருக்கிறாங்க. லெஸ் தென் 7% வந்து குறைச்சிருக்காங்க. இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம்னா நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம். ஆனால் அது எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலை. எஃப்ஐஐ வந்து இதுக்கும் மேலே அதிகமான வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த வளர்ச்சி இங்கே இல்லை. அண்ட் கடந்த 2 குவார்ட்டராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அது கொடுக்குற ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் இந்த வேல்யூவை மேட்ச் பண்ணலை. பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய க்ரோத் இல்லை. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் நல்லா இருந்தால் தான் அது மேலே போகணும். அப்படி இல்லாமல் அது மேலே போகுது அப்படின்னா எந்த டைமில் வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேபி சம் மேனிப்புலேஷனால் அது மேலே போகலாம், இல்லை ஒரு நம்பிக்கை ஹோப்பால் வந்து ஓகே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மேலே போகலாம். ஆனால் அது நடக்காதப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுகும். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இந்தியாவோட வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணம், கம்பெனிஸோட க்ரோத் இல்லாத ஒரு முக்கியமான காரணம், அண்டு டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்தியாவில், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் தான்.
சமீபத்தில் 13ஆம் தேதி நினைக்கிறேன் மோடியும் ட்ரம்ப் அவர்களும் வந்து சந்தித்து பேசிக்கிட்டாங்க. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு, இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நாடாக இருக்குது, அதனால தான் இந்த ஹார்லி டேவிட்சன் பைக் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விற்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வந்து டேக்ஸை கட்ட வேண்டியிருக்கு, அதனால தான் எங்கள் பைக்ஸை இந்தியாவில் எங்களால் பெருசாக செல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அப்போது ஒரு வெளிநாட்டிலிருந்து இங்கே வர்ற ஒரு எஃப்ஐஏ, அவங்களும் எஃப்ஐஏ தானே, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தானே, உள்ளே வந்து தொழில் தொடங்குறதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, அதனால் எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு அமெரிக்க அதிபரே சொல்கிற அளவுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம கம்பெனிஸுமே நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணாலும் அதில் நிறைய டேக்ஸ்லேயே போயிடுறதுனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை காட்ட முடியலை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான முக்கியமான காரணங்கள். இதுக்கும் மேலே இப்போது அதே ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிபரானதுக்கப்புறம் நிறையா மெஷர்ஸை பண்ணுறாரு, டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில் நம்மளுடைய மணி இந்தியன் ருப்பி வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எல்லா நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிறோம். ஸோ கூடிய விரைவில் 100 ரூபாயை வந்து தொட்டுரும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 88 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட் ஆகிட்டு போயிட்டு இப்போ 86.5ங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காஸ் ஆஃப் கன்சர்ன். ஏன்னா எஃப்ஐஏ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ருப்பியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வருஷம் கழித்து அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு மேபி வந்து அவங்களுக்கு ஒரு 10% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு வைங்களேன். அதில் ருப்பி டிப்ரிஷியேஷனால் மட்டுமே ஒரு 6% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிரும். அப்போ வந்து நெட்டு அவங்களுக்கு இருக்கிறது வெறும் 4% தான். இதுவே இந்தியாவுக்கு பதிலாக வேற ஒரு கண்ட்ரியில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த 6% டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது நடக்காமல் வெறும் 1% or 2% டிப்ரிஷியேட் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்தியன் ருப்பி ஸ்டெபிளைஸ் ஆகாமலும் எஃப்ஐஓ அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தான் பட்ஜெட் நடந்துச்சு. அந்த பட்ஜெட்டில் இதை எல்லாமே போக்குற மாதிரி டேக்ஸ் ஏதாவது கம்மி பண்ணுவாங்க, எஃப்ஐக்கு வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி ஏதாவது அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ ஃபண்டமெண்டலாகவே இந்தியாவில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டிலிருந்து விற்க வச்சிட்ருக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த எஃப்ஐஏ வந்து 2017 வந்து விற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் இங்கே பாருங்கள், மிட் கேப் ஆகட்டும் ஸ்மால் கேப் ஆகட்டும் பீக்கில் இருந்துச்சு, ஆனால் பாட்டமில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப். ஸோ அந்த 2017க்கு அப்புறம் பாருங்கள், இது வந்து மிட் கேப் இண்டெக்ஸ், இந்த இது 2017க்கு அப்புறம் பாருங்கள் அது கீழே தான் போயிட்டு இருந்திருக்கு 2020 வரைக்கும். ஆனால் 2017லேருந்து 2020 வரைக்கும் இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு 3 months டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். நம்ம வந்து 2017க்கு போயிடுவோம். இங்கே பாருங்கள் 2017லேருந்து 2020 வரைக்கும் இந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் வந்து நல்லா அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே போயிட்டு இருந்துச்சு. இதை நம்ம இங்கே குறிப்பிடணும். ஸோ என்ன தான் உங்களுக்கு பிஸ்னஸில் வந்தாலும் ஹையர் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னாலுமே இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்குமே அந்த ஹையர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இல்லை. நிஃப்டியில் இருக்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஃபேர்லி ப்ரைஸ்டாக இருக்குது. வேரஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதனால தான் ப்ராடர் மார்க்கெட் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர் டு லார்ஜ் கேப். ஸோ இங்கேருந்து மேபி இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்கு லார்ஜ் கேப் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேரஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது இன்னொரு மெஷர்ஸ் இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தால் தான் கூடிய விரைவில் அது சரியாகி நம்ம மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு கூட நம்ம மார்க்கெட் மேலே போயிடும். விச் மீன்ஸ் பெரிய அளவுக்கான மூவ்மெண்ட் இருக்காது, கீழேயும் போகாது மேலேயும் போகாது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே அது சுற்றிட்டு இருக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அகைன் பொறுமை இழந்துருவாங்க. ஏன்னா கீழே போனால் கூட ஆவரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும். ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பேட் ஃபேஸை நோக்கி ஃபர்தராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கவர்மெண்ட் கண்டுக்குமா, நம்ம வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஏதாவது வழியை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி இந்த ஃபண்டமெண்டலான விஷயங்கள் தெரிஞ்ச நிறைய பேர்த்தோட கேள்வியும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து இருந்துச்சு. இதே மாதிரி எஃப்ஐ செல் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா
2019 செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸை வந்து 30%லேருந்து 20% வந்து குறைச்சாங்க. அப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து மேலே போச்சு. ஸோ நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது நான் ஃபர்தர் அந்த கேண்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து 2 நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி ஆகிட்டு மேலே போகும். செப்டம்பர் மாதம் 2019 இது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த 20, 21. ஸோ இந்த 2 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 8% வந்து மேலே போச்சு. நம்ம லார்ஜ் கேப் இண்டெக்ஸே 8% மேலே போச்சுன்னா அங்கே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 20% மேலே போயிருக்கும். அந்த அளவுக்கான ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் இப்போவும் வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல, நம்ம ருப்பியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல, நம்ம க்ரோத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல, டேக்ஸி இதே மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா மேபி அந்த மாதிரி ஒரு அதிசயம் நம்ம மார்க்கெட்டில் நிகழாமையே போகலாம். ஃபர்தராக நம்ம மார்க்கெட் வந்து கீழேயும் போகலாம். இது எல்லாத்துக்குமே நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களால தான் மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க உதவும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.